சார் மாடு பரவாயில்ல, நம்ம கேட்ட மாதிரி கொஞ்சம் ஏற குறைய வாங்கி தராரு. மாட்டுக்காரர் வேலை சொன்னாலும் நம்ம 10 ரூபா குறைச்சி விலையில வாங்கி தராரு. நல்ல மனுஷன். பார்த்தீங்கன்னா 4 பல்லு தானுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லேக் 4 பல்லு. ஆமாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுங்க. நல்ல கறவை பார்த்தீங்கன்னா இந்த லேக்டேஷனுக்கு ஒரு 22 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20 ஃபர்ஸ்ட் லேக்டேஷனுங்க. மீதி 2 ரெண்டாவது லேக்டேஷனுங்கண்ணா. நல்ல மாடு சேர்ந்து ஒரு 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம், கேரண்டியா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ஒவ்வொரு வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்லங்க எப்பயுமே ஒரு ஹை பட்ஜெட்ல மாடு எடுத்துங்க. இந்த வாரம் ஒரு மீடியமான பட்ஜெட்டுங்கண்ணா, ஒரு 3 மாடு எடுத்துருக்குங்கண்ணா. இது பார்த்தோன்னா உங்களுக்கு திருப்பதி பக்கம் போகுதுங்கண்ணா, ஆந்திரா ஸ்டேட்டுக்கு. என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்க? எல்லாமே உங்களுக்கு செகண்ட் லேக்டேஷன் தானுங்கண்ணா. இந்த வாரம் எல்லாம் லோ பட்ஜெட் தானா? லோ பட்ஜெட் தான் எடுத்திருக்கேன், ஹை பட்ஜெட் எடுத்திருக்கேன். இப்போதைக்கு லோ பட்ஜெட் மட்டும் எடுத்திருக்குங்கண்ணா. எப்படி இருக்குண்ணா விலைங்க? விலைக்கு முன்ன பண்ண இருந்துச்சுங்கண்ணா, விலை கொஞ்சம் ஃபாஸ்டா தான் இருந்ததுங்க. இருந்தாலும் கொஞ்சம் பேசி அனுசரிச்சு வாங்கியிருக்குங்கண்ணா. இவங்களுக்கு ஓரளவுக்கு லோ பட்ஜெட் தான் எடுத்து கொடுத்துருக்கீங்க. எல்லாம் வந்து என்ன விலையில இருந்து எடுத்திருக்கீங்க? இந்த வாரம் விலையில இருந்து ஒரு 70 ரூபாயில இருந்து 1.5 வரைக்கும் எடுத்திருக்கீங்க. 1.5 வரைக்கும். எத்தனை மாடு எடுத்திருக்கீங்க? இப்போதைக்கு ஒரு 3 மாடு எடுத்திருக்கோம், மீதி எடுத்திருக்கோம். மீதி எடுத்திருக்கீங்களா? ஓகே ஓகேண்ணா. இது வந்து என்னென்ன பிரீட்ல எடுத்திருக்கீங்கண்ணா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HF கிராஸ்ங்கண்ணா. அது உங்களுக்கு ஜெர்சி பிரீட்ல வருங்கண்ணா. இது ஆல் பிளாக்ல வருங்கண்ணா. எல்லாமே ஒரு 5 நாள் டைம் இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோம். இது வேணா கொஞ்சம் முன்கூட்டி கண்ணு போடலாம்னா, இன்னும் ஒரு 5-6 நாள் குட்டி வச்சுக்கிங்க. இதுல ஒரு 5 நாள் டைம் இருக்குதுன்னா அது ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. அடாப்ஷன் தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குண்ணா. அவங்க வந்து எங்களுக்கு டாப் பிரீடு வேண்டாங்க, எங்களுக்கு வந்து ஒரு கிராஸ் டைப்போ இல்ல ஜெர்சி டைப்பா கேட்டாருங்க. எங்களுக்கு வந்து மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், கறவை கொஞ்சம் முன்னப்பட இருந்தாலும் மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்குண்ணா. இதெல்லாம் வந்து என்ன கறவை கிடைக்கணும்? ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு 15-15 லிட்டர் விடாதுங்கண்ணா. 15? ஆமா ஆமாங்க. 3 மாடு சேர்ந்து 50 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. நம்ம சொல்றது ஒரு 45 லிட்டர்னா 50 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்கண்ணா. இதெல்லாம் ஒரு 17-18 லிட்டர் கறக்குங்கண்ணா. இதுவும் 20 பக்கம் கறக்குங்க. இதுவும் ஒரு 17 லிட்டர் கறக்குங்கண்ணா. அதுவும் ஒரு 17 லிட்டர் கறக்குங்கண்ணா. 3 மாடுமே ஒரு 17 லிட்டர் எடுத்து கொடுத்துருக்குங்க. நல்லா ஒரு 50 கிடைக்குமா? 50 கிடைக்குங்கண்ணா. நான் 3 மாடும் பராமரிச்சோம்னா 60 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நாம சொல்றது ஒரு 50 லிட்டர் தான் சொல்லி கொடுக்குறேங்க. இதெல்லாம் பாருங்க, நல்ல ஜெர்சி பிரீட்ல நல்ல டைப்பான மாடு, நல்ல கொம்பு டைப்பு இருக்குது. நல்லா கறக்கிறதுக்கு மிஷினுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. புதுசா வரதா தமிழ்நாடு தான் நம்ம கிருஷ்ணகிரி டோல்கேட்ல வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா அங்க வந்து பிக்கப் பண்ணிக்கலாங்கண்ணா. இல்ல தருமபுரி வந்து ஃபோன் பண்ணா பிக்கப் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா மார்க்கெட்டே வந்து கூப்பிட்டாலும் எடுத்து கொடுத்துடலாம். ஓகே ஓகே. என்ன வெளியிருந்து எடுக்கலாம்? இங்க வந்தோம்னா ஒரு எல்லா பட்ஜெட்டுக்கு எடுக்கலாங்கண்ணா. ஒரு 60,000 இருந்து ஆரம்பிச்சு 1.5 லட்சம் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா. என்ன கறவையில இருந்து கிடைக்கும்? இங்க மேக்சிமம் ஒரு நாளைக்கு 15 கிடைக்கும், 25 கிடைக்கும், 30 கிடைக்கும். 2 வேலையும் சேர்த்து 10 கறக்கிறதுங்க. நமக்கு இந்த கறவைக்கு தகுந்த மாதிரி, அந்த பொருளுக்கு தகுந்த மாதிரி, அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி இருக்குதுங்க. ஓகே ஓகே. மேக்ஸிமம் இங்க கொஞ்சம் பிரீட் டைப்பான மாடு தான் வருங்கண்ணா. சரி சரிண்ணா. இப்போ இந்த சந்தைக்கு வந்து வரலாம், ஞாயிற்றுக்கிழமை வரலாம். எல்லா பட்ஜெட்டுக்கு எடுக்கலாங்கண்ணா. இங்கேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே வந்து உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. ஃபோன் நம்பர் வந்து 99 44 602 603ங்க. நான் பேசுறேங்களா? வேலை சொன்னாலும் நம்ம 10 ரூபா குறைச்சி விலையில வாங்கி தராரு. நல்ல மனுஷன். ஓகே ஓகே. எந்த ஊர்ல வந்து இருக்கீங்க? நாங்க ஊத்துக்கோட்டை பக்கம் நெல்வாயில், திருவள்ளூர் மாவட்டம். ஓகே ஓகே. இது ஃபார்ம் டைப்புக்கா இல்ல எப்படின்னா? ஃபார்ம் தான். ஃபார்ம் டைப் தான். எவ்வளவு வச்சிருக்கீங்க மாடு இதுக்கு முன்னாடி? நாங்க ஏற்கனவே ஒரு 10 மாடு வச்சிருக்கோம். 10 மாடு வச்சிருக்கீங்க? இன்னும் 10 மாடு எடுக்கணும். இன்னைக்கு புதுசா வந்துக்கிறோம், பார்த்து ஒரு 3 மாடு எடுத்தோம்னா திருப்பி வரலாம்னு வந்துடும். ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க மாடு ஒன்றும்? நாங்க ஒரு 20 லிட்டர் கேட்டோம். ஒரு 8 16 15 கறக்குன்ற கணக்கு போட்டு 3 மாடு வாங்கினோம். ஒரு அதாவது எங்க பட்ஜெட் திட்டமா 2 மாடு பெருசா இருக்கக்கூடாது. ஓகே ஓகே. மாடோட சைஸே அவங்க பெருசு இருக்கக்கூடாதுன்றாங்க. இந்த கறவையிலே பெரிய மாடு கறக்குங்க. 15 லிட்டர் கறக்கிறதே பெருசு கூட 15 தான் கறக்குங்க. உங்களுக்கு சின்ன மாடு 15 கறந்தாலும் அந்த ரேட்டே இருந்தாலும் பரவாயில்லைங்க. மாடோட உருவம் வந்து பெருசு இருக்கக்கூடாது. மீடியமா இருக்கணும், பிரீடு வைஸா இருக்கணும், மழைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்கணும், நல்லா காம்படியில் இருக்கணும், நல்ல மடி பொசிஷன் இருக்குன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி 3 மாடு எடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. நல்லா எடுத்து கொடுத்தாரா உங்க விலைக்கு? நல்லா எடுத்து கொடுத்தாரு. ஓகே ஓகே. வண்டி இல்லைண்ணா? வண்டி தான் பேசுறீங்களா? ஓகே ஓகேண்ணா. உங்க பேருண்ணா? எங்க பேரு மாரி. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்து பண்ணையில வச்சிருக்கீங்களா? எவ்வளவு கறவை கிடைக்குது ஒரு மாடுங்களும்? அங்க வச்சிருக்கீங்க? எங்க மாடு ஒரு 20 15 அந்த மாதிரி தருது. 20 15 வந்துருச்சு. ஓகே ஓகே. நான் அந்த 2 மாடு எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க? 2 மாடு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கேன் சக்தி. ஓகே. கிருஷ்ணகிரிக்குங்கண்ணா. கிருஷ்ணகிரியில மத்தூர் சைடுங்க. என்ன பல்லுங்க? பல்லுமே 2மே 6 பல்லுங்கண்ணா. 2வது லாக்டேஷனுங்கண்ணா. நல்ல கறவையில இருக்கிற மாதிரி எடுத்துருக்குங்கண்ணா. இப்போ டைம் ஆகும்? 2மே 15 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. 15 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா.
இதெல்லாம் ரெண்டுமே சேர்த்தா எவ்வளவு கறக்கணும்? ஒரு மாடு 2 மாடு சேர்த்து ஒரு 50 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். எப்படினாலும் ஒரு 45 லிட்டர்லாம் விடாதுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல தான் நம்ம 20 சொல்லி கொடுப்போம். ரெண்டாவது லாக்டேஷன்ல ஒரு 22 அது மாதிரி கறக்குங்க. எப்படினாலும் 45 லிட்டர் விடாதுங்க. 2 மாடு சேர்ந்து மார்க்கெட் பரவாயில்லைங்க. கடைசி நேரத்துல கொஞ்சம் விலைக்கு இருந்துச்சுங்க. அதனால அனுசரிச்சு பேசி கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். வர கஸ்டமருக்கு திருப்தி எடுத்து கொடுத்துருக்கோம். அதாவது பொருளும் தரமாம ரேட் வைஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு கறவை சொல்றீங்க, அந்த கறவை கறக்குதா எப்படி என்ன? கறவை கறக்குங்கண்ணா. இப்போ ஒரு 25 லிட்டர் சொன்னோம்னா 1-2 கூடும் குறையும். எப்படினாலும் ஒரு 22 லிட்டர் விடாதுங்க. ஒரு 20 லிட்டர் சொன்னோம்னா 1-2 இன்க்ரீஸ் ஆகும் குறையும். 20 சொல்லி 22 கறந்து இருக்குது, 20 சொல்லி 18 கறந்து இருக்குது. இங்க மேக்சிமம் சிந்தாமணிக்கு வரதா ஒரு 20 லிட்டருக்கு மேல கறவையில வரலாங்க. எப்படின்னா நான் வண்டிலாம் இருக்குதுன்னு அரேஞ்ச் பண்ணலாம். நமக்கு போன் பண்ணாங்கன்னா ஒரு மாடு தேவையா இருந்தாலும் சரிங்க, 2 மாடு தேவையா இருந்தாலும் சரிங்க, நமக்கு போன் பண்ணாங்கன்னா நமக்கு சேலத்துல இருந்து வண்டி வருதுங்கண்ணா. நம்ம தருமபுரியில ஏத்திக்கலாம், சேலத்துல ஏத்திக்கலாம், கிருஷ்ணகிரிலையும் கூப்பிட்டுக்கலாங்கண்ணா. ஹைவேல வந்து ஏத்திக்கலாம். வந்து பாக்கட்டுங்க, பிடிச்சா எடுக்கிட்ட பிடிக்கலாம் போட்டுங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. வந்து பாக்குறதுனால ஒன்னும் தப்பு இல்லைங்கண்ணா. சந்தை வந்து பார்த்தாதான் அவங்களுக்கு தெரியுங்க. வந்து தந்து பார்த்துட்டு நம்ம பொருள் கொடுக்குற காசுக்கு அவளை கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதா, நம்ம எப்படி பேசி வாங்கி தரோம், அதெல்லாம் நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியுங்கண்ணா. நேர்ல வந்து பார்த்து அவங்களுக்கு வந்து குவாலிட்டி வைஸா, அவங்களுக்கு கிளைமேட் வைஸா, அவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் பேசி கம்மி பண்ணி வாங்கி தருவோங்கண்ணா. அதுக்காக ரொம்ப கம்மியாக இவங்களும் கொடுக்க போறது இல்லை, நாமளும் ரொம்ப கம்மியாக கேட்க முடியும். நியாயமான விலையா பார்த்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மார்க்கெட் பிரைஸ் வருங்க. ஒவ்வொரு வாரமும் இன்க்ரீஸ் ஆகும் குறைங்க. அதனால நம்ம அனுசரிச்சு பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பைசா கம்மி பண்ணி வாங்கி தருவோம்ண்ணா. இதோட பல்லு பார்த்தோன்னா 4 பல்லு தானுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனே வேணா நான் பல்லு வேணா கூட லைவா பிடிச்சி காட்டுறேன். இது தருமபுரி மாவட்டத்துக்கு பாப்பரெட்டிப்பட்டி போகுதுங்கண்ணா. இங்க பாருங்க. ஆமாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. நல்ல கறவை பார்த்தோன்னா இந்த லாக்டேஷனுக்கு ஒரு 22 லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா. 22? ஆமா, இதான் பிரீடு வைஸான மாடுங்க. பாருங்க எப்படி இருக்கு, மொட்டை டைப்பு, நல்லா பிடிச்சி வச்சு மாதிரி கொண்டேங்க. பாருங்க நடுவுல பள்ளம், நல்லா டாப் பிரீடுங்க. ஏபி செமன் சொரவையில இருக்குண்ணா. ஆனா இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு எப்பவுமே சொரவை வருங்க. அடுத்து அது கண்ணு போட்டு ஒரு 15 நாள் கழிச்சுதான் சொரவை குறையுங்க. அது ஒண்ணு தப்பு இல்லைங்க. நீர் அடிச்சிருக்குது, அது நீங்க தண்ணி அடிச்சு விட்டு ஆட்டோமேட்டிக்கா சொரவை குறைஞ்சிருங்கண்ணா. இந்த மாதிரி ஒரு பிரீடு வைஸான மாடு, ஒரு டாப் குவாலிட்டி மாடு, ஒரு தலசன்லே நமக்கு ஒரு 20 லிட்டர் 25 லிட்டர் எதிர்பார்க்கறதா இருந்தா இங்க சிந்தாமணி நோக்கி வரலாம். லாக்டேஷன் முன்ன 2 மாடு நம்ம கிருஷ்ணகிரிக்கு 2வது லாக்டேஷன் எடுத்திருந்தோம். இப்ப 2 பேர் 2வது லாக்டேஷன் தான் எடுத்திருக்காங்கன்னா. நல்லா ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, ஒரு 30 மாடு போட்டிருக்காங்க. நல்லா உங்களுக்கு நல்ல மில்க் இருக்கிற மாதிரி ஒரு 2 மாடு எடுத்திருக்காங்கண்ணா. இன்னும் எவ்வளவு ஆகும்? ரெண்டுமே 5 நாள் டைம் இருக்குங்க. ஓகேண்ணா. எப்படி நான் கறவை கடிக்கிறதுக்குலாம் 2 மாடு சேர்ந்து 60 லிட்டர் சொன்னாருன்னா நம்ம ஒரு 50 லிட்டர் குறையில்லாம கறக்குங்க. ஒரு மாடு 30 லிட்டர் கறக்குமா? ஒரு மாடு 30 லிட்டர் கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்கண்ணா. இப்ப கறக்கிறது 2 மாடு சேர்ந்து ஒரு 50 லிட்டர் அசால்ட்டா கறக்குங்கண்ணா. ஓகேண்ணா. நம்ம பிரீட் இல்லாத மாடு, குவாலிட்டி இல்லாத மாடு சொல்றது இல்லைங்க. ஏன்னா நம்ம 5 கறக்கிறது 5 தான் சொல்லுவோம், 10 கறக்கிறது 10 தான் சொல்லுவோம், 25 லிட்டர் கறக்கிறது 25 தான் சொல்லி ஆகணுங்க. இதெல்லாம் 30 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குதுங்கண்ணா. ஒரு 25 லிட்டர் அசால்ட்டா விடாதுங்கண்ணா. பாரு நல்ல பிரீடு வைஸான மாடு. ஒண்ணு பராமரிக்கிறது ஈஸிங்க, அதே மெயின்டைன் மட்டும் நம்ம ப்ராப்பரா பாத்துருக்கா. ஒரு மாடு ஈஸின்றீங்க பராமரிக்கிறது ஈஸிங்கன்னா ஒரு 50 மாடு போட்டு பராமரிக்கிறது எடுப்புங்க. அதே கறவையில 25 மாடு போட்டு பராமரிக்கிறது எப்படிங்க? நான் பராமரிக்கிறது ஈஸின்னா மெயின்டெனன்ஸ் சொல்ல வரலைங்க. அதாவது ஆள் கூலி, தீனி செலவு, உங்களுக்கு வந்து இட வசதி எல்லாம் கம்மிங்கன்னா, மில்க் நல்லா ஹை மில்க், உங்களுக்கு வந்து 4 மாட்டுக்கு போற முதலீடு 2 மாட்டுக்கு போட்டோம்னா இது நல்லா உங்களுக்கு அந்த இடமும் குறைங்கிறது, தீனி செலவும் குறைங்கிறது, ஆள் பராமரிப்பும் குறைங்கிறது, எல்லாமே உங்களுக்கு ஆகுது இல்லைங்க. சும்மா 4 மாடு கட்டுறதோட 2 மாடு கட்டி வச்சுக்கலாம் இல்லைங்க. ஆனா அது வந்து கண்ணும் கருத்துமா பாத்துக்கணுங்க. 2 மாடோட மூஞ்சி டைப்பு பாருங்க, நல்ல குட்டை மூஞ்சி மாடு. பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 அடி லென்த் இருக்குதுங்க. ஆனா இந்த மூஞ்சிக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. பிரீடு வைஸான மாடு எப்பவுமே இப்படிதான் வருங்க. தருமபுரி மாவட்டங்கண்ணா. இங்க உங்களுக்கு பாப்பரெட்டிப்பட்டி போகுதுண்ணா. அரூர் பக்கமே பாப்பரெட்டிப்பட்டிங்க, நம்ம ஊர் பக்கமே போகுதுன்னா. 3மே உங்களுக்கு வந்து 2 ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், 1 ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க, மீதி 2 2வது லாக்டேஷன்னா. நல்ல ஒரு குறுங்கால் மாடுங்க, நல்ல பிரீடு வைஸான மாடுங்க. ஒண்ணு தப்பு இல்லைங்க. நல்லா பிரீட்ல 3மே குறை இல்லைங்கன்னா. மாடு கிட்டத்தட்ட நல்லா லென்த்துக்குன்னா. இதுல உங்களுக்கு ஃபேட்டஸ்ட் நல்லா வருங்க, கொஞ்சம் பிளாக் கூடுதலா இருக்கிறதாலையும். இது நல்லா உங்களுக்கு கறவைத்தன்மையான மாடுங்கன்னா. இது கறவைத்தன்மையான மாடு. நம்ம இப்ப எடுத்துங்கிறது கர்நாடகா மாடல சிந்தாமணி மார்க்கெட்டுக்குன்னா. 3 மாடு சேர்ந்து ஒரு 60 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம், கேரண்டியா சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. ஒவ்வொரு மாடு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. இதெல்லாம் 2மே பார்த்தோன்னா ஒரு கண்ணுக்குட்டி தானா, 2.5 வயசு கண்ணுக்குட்டி தான் ஆகுதுண்ணா. இதுல வந்து 2 பல்லு தான் போட்டுருக்குதுங்கன்னா. இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், இது மட்டும் உங்களுக்கு 2வது லாக்டேஷனுங்க. அது மட்டும் தான் செகண்ட். ஆமா, இது 2மே ஃபர்ஸ்ட்ங்க, இது மட்டும் தான் செகண்டுங்கண்ணா. அதாவது 2மே ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் எடுத்தாரு. நான் தான் ஒன்னு செகண்ட் லாக்டேஷன் எடுத்துங்க, கொஞ்சம் கறவை நல்லா இருக்குன்னு சொல்லி செகண்ட் லாக்டேஷன் எடுத்திருக்காருங்க. இந்த வாரம் பிரீடு வைஸான மாடுங்க. இப்போ இந்த சந்தைக்கு வந்து வரணும்னா இந்த மாதிரி மாடு எடுத்து வருவீங்களா? இந்த சந்தைக்கு வரதா இருந்தா எச்எஃப்ல நல்ல குவாலிட்டியா பிரீடு வைஸா இருக்கிறதா இங்க நோக்கி வரலாங்கண்ணா. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு 20 லிட்டருக்கு எபோ அப்படின்றவங்க இங்க நோக்கி வரலாங்க. ஓகேண்ணா. அப்படியே உங்க ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் 99 44 602 603ங்க.
நம்ம காரியமங்கலத்தை வியாபாரம் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பரா அருவுருங்க. இது மூணும் பாத்தீங்கன்னா நமக்கு தருமபுரி மாவட்டத்துக்கு பாப்பரெட்டிப்பட்டிக்கு போதுங்கண்ணா. ஆனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா லேட்டா வந்தாருங்கண்ணா மார்க்கெட்டுங்க. ரெண்டுமே ஒசூர் பக்கம் போதுங்கண்ணா, சோழகிரிக்கு போதுங்கண்ணா. ஓகே ஓகேண்ணா. ஒண்ணு தப்பு இல்லைங்க. ஆனா எடுத்தாச்சுங்கண்ணா. 2 மாடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே 2வது லாக்டேஷனுங்க. அவர் 2 மாடு ஒரு 40 லிட்டர் கேரண்டி எடுத்து கொடுக்குறேங்க. இது கண்டிப்பா 2 மாடு சேர்ந்து ஒரு 45 லிட்டர் கறக்குங்கண்ணா. நாம சொல்லி கொடுக்கறது 40 லிட்டருங்க. ரெண்டுமே 40 லிட்டர் நம்ம அசால்ட்டா சொல்லி கொடுக்கறதுண்ணா. நாம எப்பவுமே வர கறவையை கரெக்டா சொல்லிடுறோங்க. எக்ஸ்ட்ரா சொல்றது இல்லைங்க. எக்ஸ்ட்ரா சொல்றது 50 லிட்டர் சொல்லாங்கண்ணா. நம்ம 2 மாடு எப்படியும் பராமரிச்சாலும் ஒரு 45 லிட்டர் கேரண்டே கறக்குங்க. நாம சொல்றது 40 லிட்டர் சொல்லி கொடுக்குறோங்க. 40 லிட்டர் கறக்குங்கண்ணா. ரெண்டுமே உங்களுக்கு நல்ல பிரீடு வயசான மாடுங்க. இங்க பாருங்க மூஞ்சில ஒயிட் இருக்குது. இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னா? ஒரு 5 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. இந்த மூஞ்சில ஒயிட் இருக்குது பிரீடு வயசான மாடுங்கண்ணா. இது நல்ல ஒரு குவாலிட்டிங்கண்ணா. இதுவே உங்களுக்கு ஒரு 20 லிட்டர் கறக்குங்கண்ணா. நல்லா பிரீடு வயசான மாடு. காலையில் நல்லா ஒரு ரேட் அதிகமா சொல்லியிருந்தாருங்க. மாடு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா வந்துச்சிங்கன்னா அதெல்லாம் கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. நம்மளை நோக்கி வரவங்களுக்கு பட்ஜெட் வைஸாவும் இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும், கறவையிலும் இருக்கணும். அவங்களுக்கு போய் அடாப்ஷன் ஆகணுங்க. நம்ம எடுக்கிற மாடு ஒண்ணு கூட பாருங்க மூஞ்சில லட்சணமா இருக்கும். இங்க பாருங்க இதோட மூஞ்சி ஆக்டிவ் எவ்வளவு ஆக்டிவா இருக்குது பாருங்க. பிரீடு வயசான மாடெல்லாம் நல்லா மூஞ்சி ஆக்டிவா இருக்கணும். இங்க பாருங்க நல்லா மூஞ்சி ஆக்டிவான மூஞ்சி. ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. நல்லா பிரீடு வயசான மாடு. இதெல்லாம் ஏபிஎஸ் செம்மனுங்க. இங்க பாருங்க நடுவில் பள்ளம் பிடிச்சி வச்ச மாதிரி கொண்டைங்கன்னா ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. ஏபிஎஸ் செம்மன் மட்டும் தான் இப்படி வருங்கண்ணா. ஏபிஎஸ்ன்றது அமெரிக்கன் பிரீட் சர்வீஸுங்க. அவருடைய செம்மன்ல உங்களுக்கு டீசல் டைப் பண்ண மாடுங்க. பல்லு 4 பல்லுங்க. 4 பல்லு. ஆமா ரெண்டுமே 4 பல்லு. இல்ல நான் 4 பல்லு 6 பல்லுங்க. சரி சரிங்க. இது செகண்ட் லாக்டேஷன், இது ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுங்க. இது ஃபர்ஸ்டா? ஆமா இது ஃபர்ஸ்ட், அது செகண்டுங்க. ஓகே ஓகே. அப்படியே உங்க ஃபோன் நம்பர் சொல்லலாம். நான் ஃபோன் நம்பர் வந்து 99 44 602 603ங்க. நம்ம காரியமங்கலத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்குதுன்னா நம்ம ப்ராப்பரா அரூருங்க. இது 2 மாதம் ஒசூருக்கு போகுதுன்னா நம்ம இப்ப எடுத்துக்கிறது கர்நாடகா மாநிலம் சிந்தாமணி மார்க்கெட்டுங்கண்ணா. ஆனா ஒரு 6 மணிக்கு வர சொன்னீங்க. நம்ம வண்டியிலே வந்துருங்கண்ணா. இல்ல நமக்கு பக்கமா இருக்கு, நான் 2 வீலர்ல வந்துருவேன்னாருங்க. சோழகர்ல இருந்து இங்க சிந்தாமணி பக்கம் தானுங்க. அவர் வந்தது கிட்டத்தட்ட ஒரு 8:30 ஆயிடுச்சுங்க. 9 மணி ஆயிடுச்சுங்க அவர் உள்ள மார்க்கெட் வண்டி நிறுத்திட்டு வரதுக்கு. இருந்தாலும் நம்ம 2 மாடு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். எனக்கு ஒரே மாடா 30 லிட்டர் கறக்கிற மாதிரி கேட்டாங்கண்ணா. ஆனா வேண்டாங்க, 2 எடுத்துட்டு போங்க. உங்க ஒண்ணுங்களுக்கு ஒரு 20 லிட்டருக்கு நான் கம்பல்சரி கறவையில அமைச்சு கொடுத்துறேன். உங்களுக்கு அந்த பட்ஜெட் வயசுலேயே கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட்டி போட்டு 2 மாடு எடுத்துக்கலாங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லி எடுத்திருக்காரு. 30 லிட்டர் நமக்கு ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு 5 மாடு வச்சிருக்காங்களா ஆல்ரெடி. இப்போ வந்து நம்ம 30 லிட்டர் ட்ரை பண்ணலாம்னு சொன்னாரு. ஆனா வேண்டாங்க, ஒரு 25 லிட்டர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 2 மாடு சேர்ந்து நமக்கு ஒரு 45 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாங்கன்னா 40 லிட்டர் கேரண்டிங்கண்ணா. ஓகே. அவர் பராமரிக்கிறத பொறுத்து நமக்கு 5 லிட்டர் ஏறி கறக்குங்கண்ணா. இந்த மாடுங்க நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கறவைத்தன்மையான உண்டான மாடுங்க. கறவைத்தன்மை இல்லாத மாடு நீங்க எவ்வளவு பராமரிச்சாலும் கறவை கறக்காதுங்க. கறவை இருக்கிற கெப்பாசிட்டி, ஒரு மில்க் இருக்கிற கெப்பாசிட்டி மாட்டை நீங்க பராமரிக்க மில்கோட கெப்பாசிட்டி அது அதிகரிக்குங்க. நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல பால் எடுக்கலாங்கண்ணா. இது தலை உள்ள விடுங்களா? குறுக்கு வைக்கணுமா? குறுக்கு கவர் போட்டு இதை கட்ட வாங்கி